ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 27வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு உண்டான பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு புண்ணிய கர்மங்கள் வரும்பொழுது மனதார அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள். முதல் நன்றி, இறைவனுக்கு நன்றி. எனக்கு எந்த விதமான நன்மைகளையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஃபஸ்ட்டு அதுதான். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் காட். ஸோ அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. அந்த இறைவனுக்கு வந்து முதல் நன்றி. ஃபஸ்ட்டு அதுதான். நீ வாயை திறக்கும் பொழுது அதை தான் நீ சொல்லணும். ரெண்டாவது, உன்னுடைய இங்கே இருக்கக்கூடிய குடும்பம், நண்பர்கள், உற்றார் சுற்றம், இவர்களுக்கு மீறி நமக்கு வந்து தெய்வத்திற்கு கீழே இருக்கக்கூடிய உயர்நிலை ஆன்மாக்கள், அந்த தேவதைகள் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் உனக்கு தெரியாது அவங்க உனக்கு உதவி செஞ்சாங்களா செய்யலையான்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும் அவங்க எத்தனை பேருக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் கூட அவங்க வாயை திறந்து நன்றின்னு சொன்னதே கிடையாது. இவங்களும் அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது. இருந்தாலும் நன்றியின் பயனாக நீ கண்டிப்பாக அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போது உனக்கு அந்த உதவி கிடைச்சதா கூட உனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் தானே ஏதோ ஒன்று திடுப்புன்னு ஒன்று நடந்திருக்கும் நல்லது. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ஆனால் அந்த நடந்தோடனே நம்ம சந்தோஷமாயிடுவோம். அதோடு நம்ம வந்து விட்டுறோம். அவங்களுக்கு நன்றி சொல்லு. அப்போ இந்த மாதிரி ஒரு கவனத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, தவறு செஞ்சோம், அதற்குண்டானதை அனுபவிக்கிறோம், அதை நம்ம உணரவும் செஞ்சிட்டோம். சரி, நான் செஞ்ச தவறுக்கு இதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோடு விடு. அந்த ஐயோ செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், இப்படி ஆகி போச்சு, அந்த மனசை போட்டு நீயே உன்னையவே போட்டு வாடி வதக்காத, போட்டு டார்ச்சர் பண்ணாத, உன்னையவே நீயே டார்ச்சர் பண்ணாத. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய சப்கான்ஷியஸ் உன்னை குத்திக்கிட்டே இருக்குங்கிறது உண்மை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அது டு த கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு நீ கொண்டு வரும். உன்னுடைய கான்ஷியஸும் சேர்ந்து உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணும். அந்த அளவுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நீயே உன்னையவே போட்டு டார்ச்சர் பண்ணாத. கில்ட்டு, உன்னுடைய அந்த குற்ற உணர்வை வந்து, ஓகே குற்ற உணர்வை அனுபவிக்கிறது சரிதான், ஆனால் உன்னை போட்டு வாடி வதக்கிறாத. இது என்ன ஆகும் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னெடுத்துகிட்டு போவதற்கு உண்டான எல்லா மனோநிலையும் உன்னை விட்டு போயிடும். நீ தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே பண்ண மாட்டேன். இப்படி பண்ணிட்டேங்கன்னே போயிடுவே தவிர அந்த ஒரு மென்டாலிட்டி உனக்கு முன்னேறுவதற்கு உண்டான அந்த மென்டாலிட்டி உன்னை விட்டு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதை பண்ணாத அப்படிங்கிறாங்க. உனக்கு நடக்கக்கூடிய அந்த நன்மைகள்னு இருக்குது பார்த்தியா, அந்த நன்மைகளை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாத. எனக்கு இது நல்லது நடந்துருச்சுங்க, அது நல்லது நடந்துருச்சுங்க சொல்லாதீங்க. யாருக்கிட்டேயுமே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கூறாதீர்கள். ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள், ரொம்ப க்ளோஸு, நல்ல ஆன்மா அப்படின்னு இருக்கவங்கக்கிட்ட மட்டும் ஒரு சில நன்மைகளை ஷேர் பண்ணிக்கங்க. அதுவும் எல்லாத்தையும் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான எஃபெக்ட் உங்கள்கிட்ட வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை, உங்களுக்கு நல்லது நடக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், நம்மளை போட்டு ஆமாம் பெரியவன், இவனுக்கெல்லாம் இது நடந்திருக்கா அப்படிமா ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஐயோ பாவங்க என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, இது ரெண்டுமே நீ வந்து பண்ணக்கூடாது. ஐயோ பாவன்னு நீ பார்க்குறதும் தப்பு. அவன் நம்மளை வந்து அவனுக்கு நடக்கலையே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டார்ச்சரில் அவனால் போட்டு ப்ரெஸ் பண்ணுவானுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுவானுங்க, பயங்கரமாக ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணுவானுங்க, ஏளனப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது அதுக்கு செவிசாய்க்காத. நீயே அவனுக்கு கிடைக்கல, அவனுடைய கர்மம் என்னவோ, அவனுக்கு அது அனுபவிச்சு தான் தீர்க்கணும்னு அவனுடைய விதியோ என்னவோ, அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. உனக்கு நன்மை நடந்திருக்கா அதை பாரு, அதை முதல்ல நீ நல்லா அனுபவி. உனக்கு இதுக்கு மேலே நீ எந்த விதமான தவறும் செய்யாமல் பார்த்துக்கோ. பிறரை பார்ப்பது உன்னுடைய நோக்கம் இல்லை. பிறரை பார்த்து பரிதாபப்படுவது உன்னுடைய நோக்கம் இல்லை. உதவின்னு கேட்டால் செய்கிறது வேற, அவன் நம்மளுக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம நல்லா இருக்கான், அவன் நாசமாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கணும், அதை நீங்கள் பார்க்கணுங்கக்கூடிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதிலெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது, எப்படி வந்து நமக்கு இந்த பாவ கர்மங்கள் அப்படிங்கிறது வந்து சேருது, ஹவு நெகட்டிவ் கர்மா இஸ் கிரியேட்டட். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 11 பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்களேன். இத்தனையுமே மேக்ஸிமம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு தான் இருக்கோன்னு பாருங்களேன். இத்தனையிலையும் எதை செஞ்சாலும் நம்மளுக்கு பாவகர்மம் அப்படிங்கிறது வந்து சேரும். இது என்னென்னா, ஸ்டாப் ஹர்ட்டிங் யோர் செல்ஃப். இதுதான் வாயை திறந்தோன்னே அவங்க கொடுக்குற பதில். அதுதான், உன்னையே நீயே காயப்படுத்திக்கிறது நிறுத்து. என்னென்ன காயப்படுத்திக்கிறது? தண்ணியை போடுறது, தம் அடிக்கிறது, எந்த வேண்டாத பழக்கங்கள் எல்லாம் போகிறது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வேணும், கரெக்டு தானே? உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வேணும். இந்த உடல் இருப்பதனால்தான் நீ வந்து உன்னுடைய செயல்கள் செய்கிற ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறத அடையிற. இதற்கு தடையான எந்த ஒரு காரியத்தையும் செய்வதனால் பாவகர்மங்கள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸ்டாப் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். உன்னுடைய குற்ற உணர்வை நினச்சி நீ வருத்தப்படுறது ஹர்ட்டிங் கிடையாது. இந்த உடலையும் அந்த உடல்னால மனதையும்
வருத்தப்பட வைப்பது அப்படிங்கிறது தான் ஹர்ட்டிங். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டாப் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். ரெண்டாவதுக்கு தான் வர்றாங்க ஸ்டாப் ஹர்ட்டிங் அதர்ஸ். பிறரை துன்பப்படுத்துவதனால் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளும் அவர்களுடைய மனவேதனைகள் நமக்கு வந்து பாவகர்மங்களாக வந்து சேரும். இது ஆப்வியஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பிறரை துன்பப்படுத்துவது, இது துன்பங்கிறது வந்து உடலாலும் சரி மனதாலும் சரி உணர்வுகளாலும் சரி. இதில் என்ன பியூட்டினா, உடலால் துன்பப்படுத்துவதை காட்டிலும் மனதாலும் உணர்வுகள்னாலையும் துன்பப்படுத்துவது மிகுந்த கொடுமையானது. அப்போ அதை செய்கிறவனுக்கு இன்னும் பாவம் அதிகமாக வந்து சேருமா. வாய் வார்த்தைகளால் வந்து அவர்களை வந்து நோகடிக்கிறது, உணர்வுகள்னாலையும் மனதளவுலையும் பிறரை வந்து துன்பப்படுத்துறது, இது வந்து பயங்கரமான ஒரு பாவமாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அதனை பண்ணாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ கை மேலே ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனையை நீ கண்டுக்காமல் விட்டுட்டு போகிறது, அதை டீல் பண்ணாமல் அதுக்குண்டான சொல்யூஷன் தேடாமல் கை மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையை அதெல்லாம் முடியாதுங்க, அவங்க ஒரு டிக்ளரேஷனுக்கே வந்துடுவாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, கிடக்குதுங்க, அது அப்படி தாங்க, அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. உன்னோட பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் தேடலைன்னா அதுவே உனக்கு பிரச்சனையாக வந்து சேரும், அது ஒரு புது பிரச்சனையாக வந்து சேரும். ஸோ இது டயர் 1 இருக்குன்னா அந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனையாக டயர் 2க்கு போய் நிற்கும். அதனால் உனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் துன்பம் வருதா, அந்த துன்பத்திற்கு உண்டான விடையை தேடிவிடு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் பாவகர்மங்களாக வந்து சேரும். அடுத்தது பிற ஆன்மக்கள், அதாவது நெகட்டிவ் சோல்ஸ், அடுத்த தவறான ஒருத்தன் இருப்பான் பார்த்தியா, அந்த தவறான ஒருத்தன் செய்யக்கூடிய செயல்களை அத்தனையும் பொறுத்து கொள்வது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவன் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி பதவி ஆள் பலம் இப்படியெல்லாம் இருக்காங்க. உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு 4 வார்த்தை நல்லதை எடுத்து சொல்லு, அதோடு நிறுத்திக்கோ. அவன் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி 9 இருக்காத. நீ சொல்ல வேண்டிய நல்லதை அவனுக்கு சொல்லிடு. கேட்குறான் கேட்கலைங்கிறது அவனோட இது. உன்னுடைய பகுதி என்ன, இங்கே வரு, இந்த மாதிரி தப்பு பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுனா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும், ஸோ ஜாக்கிரதையாரு, இப்படி பண்ணாதேன்னு சொல்கிறத சொல்லிடு. ஆனால் அவன் கேட்குறான் கேட்கலைங்கிறது விட்டுரு. ஆனால் அவன் கூட சேர்ந்துட்டு நான் சொல்லிட்டேங்க கேட்கலான்னு எனக்கு பொழப்பு அவங்க கூட தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து சுற்றினாலும் உனக்கு வந்து தேவையில்லாத பாவகர்மங்கள் வந்து சேரும். ஸோ அதில் வந்து ஜாக்கிரதையாரு. அடுத்தது அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உனக்கு இருக்கக்கூடிய கடமைகள், அப்பா அம்மாவை பார்க்கணுமா, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணுமா, ஃபஸ்ட்டு உன்னையும் நீ முதல்ல பார்த்துக்கணுமா, உன்னுடைய உடன் பிறந்தவர் உற்றார் சுற்றம் ஏதாவது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த உலக பந்தங்கள் ஏதாவது இருக்கா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, அதை நீ சரியாக கவனிச்சே ஆகணும். வேலைக்கு போனோன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நேர்மையாக வேலை செய்கிறோன்னா நேர்மையாக வேலை செய்யணும், அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சோத்துக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. பிஸ்னஸ் பண்ணுறோமா, நம்மளுடைய ஆட்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை சரியாக கொடுக்கணும், நம்ம தொழில் சரியாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளும் அதனோடு சேர்ந்து இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். யார் ஒருவன் இதில் தவறுகிறானோ அவனுக்கு பாவகர்மங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, பிறரை தீமை செய்வதற்கு தூண்டுவிச்சாலும் சரி, அவனை நீ தண்ணி அடி வைக்கலாம், அவனை வந்து ரேஸு கூப்பிட்டு போகலாம், எது வேண்டாத ஒரு காரியத்திற்கு அவனை கை காட்டி விடலாம், இல்லடி இங்கே வர்றா, நம்மளால் ஒன்றும் முடியாது, அவனை இங்கே வர்றா, இப்படியெல்லாம் பண்ணுறான் போடுறான், அவனை ஏற்றுறது, இவனை ஏற்றி விட்டு இவனை வச்சு அவனை அடிக்க வச்சுட்டு நம்ம அதை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக பாவகர்மங்கள் வந்து சேரும். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருந்திருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும். இது எல்லாத்திற்கும் உண்டான துன்பத்திற்கு நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, பெற்றோருக்கு இது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறை தவறி நடக்க வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் பாவகர்மங்கள் வந்து சேரும். இது அப்பா அம்மா மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஏதோ இங்கே இருக்கோம், ரோட்டில் ஏதாவது சின்ன பசங்க விளையாண்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேண்டாத விஷயத்த சொல்லித்தரது, இதெல்லாம் நமக்கு வந்து பாவகர்மங்களாக வந்து சேரும். இப்போ குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கும், தனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். அதுக்காக நம்ம வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போய் குழந்தைகளுக்காக அப்படின்னு ஒரு காரியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. அதை அதட்ட வேண்டிய நேரத்துலையும் போட்டு 4 சாத்த வேண்டிய நேரத்துலையும் சாத்தணும். ஆனால் அவர்களை தவறான வழிகளில் செலுத்துறது அப்படிங்கிறது தவறு. குழந்தைகளுக்கு வந்து பெரியவர்களுக்கு இருக்கிறதை விட அந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது நல்லா விரிவடைஞ்சு நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, அவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். கேட்டு அவர்கள் கூறுவதும் அவர்கள் கேட்பதும் அவங்களுடைய அந்த ஆழ்மனசு என்ன சொல்லுதுங்கிறது சரி, இந்த உலகத்திற்கு அது சரியாக வரும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கே நீங்கள் யோசிக்கணும், அதுதான் அப்பா அம்மா கடமை, வேறு அதுதான் உங்களுக்கு கடமை. அப்படி யோசித்து சரி வர செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நான் தான் அந்த ஒரு கர்வத்தில் உங்களுடைய குழந்தையை நாசம் பண்ணிட்டீங்கன்னா, 90% இன்றைக்கி அப்பா அம்மா அப்படி தான் இருக்கீங்க, நாசம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாவங்களாக வந்து கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மேலேருந்து கீழே ஒரு காரணத்துக்காக வர்றோமா, அந்த காரணத்தை முழுசும் தவற விடுறது, வேண்டாத காரியம், இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து எல்லாமே தேவையில்லாத விஷயங்களாக பண்ணுறது. ஆப்வியஸ்லி இதனால் நம்மளுடைய பாவகர்மங்கள் நமக்கு சேரும். அடுத்தது, கோல்டன் திங்கு, கமிட்டிங் சூசைட். ஸோ கீழே போயிடுவோம் நம்ம. மேலே உலகத்தில்
நம்ம ஒரு மேல்நிலையில் இருந்தால் டொங்கின்னு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், வாழ்க்கையில் நல்லா தான் வாழ்ந்துருப்பான், ஒரே தப்பு சூசைட் அட்டம் பண்ணியிருப்பான், டப்புன்னு கீழே இறங்கிடுவான் அந்த படிநிலையில். ஸோ கமிட்டிங் சூசைட், இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் தான் எடுப்பதற்குண்டான நியதி இருக்குது, உனக்கு அந்த அனுமதி கிடையவே கிடையாது. இதெல்லாம் மத சார்பான விஷயங்கள் சொல்கிறது தாங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் எடுப்பதற்கே அனுமதி உண்டு, நீ எடுப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை. தைரியமாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணி வாழப்பார். தவறு செஞ்சியா, தவறுக்கு உண்டானது ஆமாம் தான், தப்பு வரும், பஞ்சாயத்து வரும்னு தெரிஞ்சு தானே அந்த தவறை செய்கிற, அப்போ அதை நீ அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அதனால் கமிட்டிங் சூசைட் இஸ் வெரி பேட். வெரி பேடெல்லாம் இல்லை, கீழே போயிடுவோம். அடுத்தது, எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் அப்படியே மதமதான்னு சாணி மாடாட்ட அப்படியே இருக்கிறது, இதனாலையும் பாவகர்மங்கள் வந்து சேரும். எந்த ஒரு முடிவுகள், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்காமல் நம்ம வாட்டுக்கு அப்படியே செக்கு மாடாட்ட போயிட்டே இருந்தோம்னா அதுவும் நமக்கு பாவகர்மங்களாக வந்து சேரும். கடைசி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கும், இது இளைஞர்னே சொல்ல முடியாதுங்க, இன்றைக்கி எல்லாருமே இப்படி தாங்க இருக்காங்க. வாண்டிங் டு ஹாவ் ஃபன்னு, நான் சந்தோஷமாக இருக்கணும், உடலை கெடுத்துக்கணுமா கெடுத்துக்கிறேன், மனசை கெடுத்துக்கணுமா கெடுத்துக்கிறேன், அடுத்தவன் குடியை கெடுக்கணுமா அதையும் கெடுத்து விட்டுறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா இந்த மாதிரி காரியத்தினாலெல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா நீ சிக்கனடி குமாரே அப்படிங்கிற மாதிரி தான். கடைசி வேர்டு கோல்டன் வேர்டு. நீ நீ இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் நீ முடிஞ்ச அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணுங்கிறதுலாம் எந்த இதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு இது இருக்கிறது தான். அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. நான் தண்ணி அடித்தாதான், தம் அடித்தாதான், கஞ்சா குடித்தாதான், இல்லை 10 பேர்த்து கூட போயிட்டு வந்தால் தான், இப்படி எல்லாம் பண்ணினா தான், இல்லை புறணி பேசி அடுத்தவன் 4 குடும்பத்தை கெடுத்து விட்டு அவன் கஷ்டப்படுறத பார்த்து நான் இப்படி எல்லாம் பண்ணினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் உனக்கு பதில் கிடைக்கும். அதுக்குண்டான நாள் வரும்பொழுது நீ பயங்கரமாக நல்ல ஒரு கோல்டன் சைல்டாக நீ அதுக்குண்டான பலன்களை அனுபவிப்பாய் அப்படிங்கிறாங்க. அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு புரியும், எல்லோரும் பெரியவங்க தான், நல்ல ஒரு இது என்ன சொல்கிறாங்கிறது புரிஞ்சுக்கூடவங்க தான். அப்போது மகிழ்ச்சிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமும் இந்த மாதிரி மகிழ்ச்சிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமும் இருக்குது. இப்போ சரியான வகையில் நம்ம வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக தள்ளி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத விஷயங்களில் ஃபன், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் சீரழிவோம். ஸோ இதெல்லாம் தான் இப்படியெல்லாம் தான் நம்மளுடைய பாவகர்மங்கள் நமக்கு சேருகிறது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு புண்ணிய கர்மங்களை எப்படி கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இன்னொரு சில விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிலையங்கள் நான்